திலே வளரும்படியாய் பாதத்திலே வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்து கொள்ளும். 30, 60, 100 பலன் தர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும். இங்கே மோசேவை ஆண்டவர் தனியாய் சீனாய் மலைக்கு ஏறி வரும்படி அழைக்கிறார். அழைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதே மாதிரி மோசே தன்னுடைய பங்குக்கு கீழ்ப்படிந்து மலைக்கு ஏறி போன போது கர்த்தர் அங்கே மேகத்தில் இறங்கி அவன் அருகிலே நின்று கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தருடைய நாமம் என்றால் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள், இவைகளை குறித்து மோசேக்கு தம்மை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே விழித்திருந்து தனித்திருந்து போய் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கான இருதயம் நமக்குள்ளே இல்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மை அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை புறம்பே தள்ளுகிறதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள நிறைய விஷயங்கள், இன்றைக்கி நிறைய பொழுதுபோக்கு இருக்கிறது. நிறைய விஷயங்களில் நம்முடைய நேரத்தை ஃப்ரெண்ட்ஸு மற்றும் மற்ற காரியங்களிலே செலவழிப்பதிலே நேரம் நமக்கு அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது என்பது நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, வேப்பங்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனால் உலகத்துக்குள்ளே ஓடி 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 கடைசியில் களைத்து போய் கண்ணீர் விட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், என்னென்னமோ செய்து பார்க்குறோம், ஆனால் எல்லாம் தவறாக முடிந்து விடுகிறது. அதில் ஒரு தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஏனென்று சொன்னால், நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு சத்துரு கூட்டம் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:19 வாசிங்க. உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. உலகம் எப்படி இருக்கிறதா? பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. நாம் தேவனால் உண்டாகிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த உலகம் எப்படி நோவா காலத்தில் ஒரு வெள்ளம் மக்களை அடித்து கொண்டு போனதோ, அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலும் ஒரு வெள்ளம் போன்ற ஒரு மாயை பிசாசு இன்னைக்கு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா வாழ்க்கையில் பல அனுபவங்கள் வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது நமக்கு ஒரு எட்டாத கனியை போல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ண வருவாங்க. ஆண்டவர் சொல்வார், அவங்க குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபி. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இல்லை. ஏன்னா உலகத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நம்மை பல விஷயங்கள் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சத்துரு நம்ம முன்னாடி கொண்டு போடுகிறான். களியாட்டங்கள், செல்ஃபோன்கள், அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கள், நிறைய இடங்களில் போய் சுற்றி பார்க்கலாம். இப்படி இதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தை விரும்ப வேண்டும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் தோல்வி வரும். பென்னிஹின் உலகத்தில் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் என்ன செய்தாராம்? காலையில் ஒரு இடத்துல பிரசங்கித்தார். தேவன் பலமாக இறங்கி கிரியை செய்தார். அவர் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு வீட்டில் போயிட்டு சாப்பிட போனார். சாப்பிட்டுட்டு அங்கே ஆவியானவர் பேசுகிறார், நீ என் சமூகத்தில் ஜெபம் பண்ணுன்ட்டு.
இவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு நண்பர்களோடு அந்த விருந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்தினரோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தார். மாலை கூட்டம் வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியை நடைபெறவே இல்லை. இவருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை ஜெபிக்க சொன்னேன், நீ ஜெபிக்கலை. அங்கே என்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்த முடியல, என்னுடைய கரம் நீட்டி அற்புதத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஊழியத்தில் அந்த ஒரு வேளை ஏற்பட்ட தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கூட அவர் ஜெபம் பண்ணினார். ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் அவரை தூக்கி எடுத்தார். மறுநாள் கூட்டங்களிலே ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனால் ஆண்டவர் இந்த ஊழியருக்கு ஜெயம் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம தூரம் போனோம்னா ஜெயிச்சிடலான்னு நினச்சா அது முடியவே முடியாது. ஒரு ஆத்துமாவையும் உங்களால் ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்தவும் முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் அது பெருகி கொண்டு தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 6வது வசனம், 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். ஆமென். பாருங்க, மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் உள்ள ஒரு தேவன், சத்தியமுள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. நமக்கு இந்த வெளிப்பாடுகள் கிடைக்காததுனால தான், மறைப்பொருளாக இருக்கிற பட்சத்தினால தான் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல. தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியல, வெற்றி பெற முடியல. நம்ம நினைக்கிறோம், நம்ம படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்கிறோம், நமக்கு உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது வெற்றி கிடையவே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தான் எல்லாம் கிடைக்கிது. நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் என்னை விரும்புகிறார், அவருடைய சமூகத்தில் நம்மை தனித்து வந்து காத்திருக்கும்படி வேண்டுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஒரு அதிபதி இருக்கிறான், இந்த உலகத்தின் அதிபதி. அந்த உலகத்தின் அதிபதியை ஆண்டவர் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறார். அவன் கொண்டு வருகிற சோதனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் யாராலும் முடியாது. எப்படிப்பட்ட படித்தவனானாலும் பணக்காரனானாலும் சரி, என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் பலசாலியாக இருந்தாலும் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது உலகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது ஜெயம் அல்ல. அந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட தெய்வ பயத்தோடு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி காட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம், ஆதாம் இழந்து போன அந்த ஐக்கியத்தை மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம புதுப்பித்து கொடுத்து ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த 7வது வசனத்தில் சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். பாருங்க, ஆண்டவர் மகா தயவுள்ளவர். அவருடைய இரக்கம் சாதாரணமானது கிடையாது. அது நம்முடைய அறிவுக்கே எட்டாது. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர். பாருங்க, எசேக்கியேல்ல ஒரு அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கோம். அதாவது சோதம் குமாரா செய்த பாவத்தை விட இஸ்ரவேலுடைய ஜனங்கள் அதிகமாக பாவம் செய்தார்களாம். அந்த சோதம் குமாரா பட்டணத்தினுடைய பாவம் குறைவாக காணப்பட்டுதான்.
அதைவிட இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு பயங்கரமான பாவம் செய்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை தண்டித்தார், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிதறடித்தார். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் தேசத்திலே. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு ஆபிரகாமுக்கு அன்னைக்கு சொன்னார், பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்போது அந்த 1000 தலைமுறைக்கு இரக்கம் காக்கிற ஒரு தேவன், ஒரு மனுஷன் உண்மையாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பட்சத்தில் அந்த மனுஷன் மூலமாக இந்த பூமியில் உள்ள 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அடுத்தது வாசிங்க அதே வசனத்தில். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். முதலாவது தேவன் உணர்த்தும் போது அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி அநேகருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யலை, என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறேன். ஏன்னு சொன்னால் நமக்கு ஒற்றுக்கொள்கிற ஒரு இருதயம் இல்லை. கடந்த சில நாட்களாக ஊழியத்தில் சில போராட்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். நீ இந்த மாதிரி விலகி போகிற, இதை நீ செய்யாத, நீ இப்படி நடந்து போ அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது எனக்கு ஒரு விடுதலை வந்தது. அல்லேலூயா. நம்ம என்ன வேணால் செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இல்லைன்னா, தேவனுடைய வல்லமை இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அப்போது உண்மையாய் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா அது பாவம், ஒரு நாள் வேதம் வாசிக்கலைன்னா அது பாவம், வேறு காரியத்துக்கெல்லாம் போக வேண்டாம். அப்போது ஜெபிக்கலைன்னா, ஏன்னு சொன்னால் ஆண்டவர் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு உலகம் உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஆட்டி படைக்கிறதுனால தான் ஜெபம் என்பது நமக்கு ஒரு கசப்பாய் காணப்படுகிறது. வேதம் வாசிப்பு என்பது கசப்பாய் காணப்படுகிறது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் என்னென்னா, உலகம் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. உலகத்தினுடைய இன்பங்கள், சிற்றின்பங்கள், களியாட்டங்கள் பயங்கரமாக இன்றைக்கி சபைக்குள்ளே இருந்து ஆட்டி படைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மணிக்கணக்காக எதற்கு முன்பாக உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கிறோம். இன்றைக்கி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு ஒரு நிகழ்ச்சியில், சீரியல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போனால் சாப்பிடாம கூட ஓடியாந்துருமா வீட்டுக்கு. அந்த அளவுக்கு பிசாசுனுடைய டாமினேஷன் நம்முடைய சிந்தையை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுனால தான் வேதம் என்பது நமக்கு ஒரு புளிக்கிற காரியமாக இருக்கிறது. ஜெபம் என்பது நமக்கு தேவையற்றதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாயிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சத்துரு என்ன செய்வான்னா, நம்மை ஆண்டவருடைய தொடர்பை விட்டு பிரித்து எடுப்பான். நம்ம ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி இருக்கோம், ஆனால் நிச்சயம் ஆண்டவரோடு கூட நம்ம இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல. ஏனென்றால் நம்ம காலையில் குளிச்சுட்டு வெளியே போகிறோம், பல அழுக்கு வருது, திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், முகம் கை கால் கழுவுறோம், குளிக்கிறோம். ஏன் நம்ம செய்கிறோம்? அதே மாதிரி தான் உலகத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய சிந்தனைகளில், பார்வைகளிலே, வார்த்தைகளிலே பாவம் வரும், இச்சைகள் வரும். உடனே நம்ம அதை சரிப்படுத்தணும்னா அது ரொம்ப நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். இல்லை அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ ஒரு காரை நீங்கள் ரோட்டில் நிறுத்தி பாருங்களேன், நல்ல புது காரை நிறுத்திட்டு ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பாருங்கள், கொஞ்சம் தூசி படர்ந்துருக்கும். ஒரு வாரம் கழித்து வந்து பாருங்கள், இன்னும் தூசி. 1 மாதம் கழித்து அந்த காருடைய கலரே தெரியாது. ஆமே, எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம விட்டு விலக்கி
அவன் நமக்குள்ள இச்சைகளையும் பாவத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டானா அப்புறம் நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது உண்மையாய் நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடும்போது ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். நம்ம வார்த்தைகளை அறிந்தும் கர்த்தர் நம்மோடு கூட பேசியும் மீறி பாவத்தை செய்யும்போது அந்த பாவமானது நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிக்கும் சாபத்தை கொண்டு வந்து வைத்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தை எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். என்ன அந்த ஆண்டவர் குற்றமற்றவனாக விடவே மாட்டார். அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது. சரியான ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அதே சமயத்தில் நம்ம நன்மை செய்து தேவனுக்கு பயந்து நடக்கும்போது 1000 தலைமுறை நம்மால் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 9வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். பாருங்க, மோசே என்ன ஜெபிக்கிறாரு? உம்முடைய கண்களிலே கிருபை அளவற்ற அன்பு எங்கள் மேலே இருக்குமானா, அளவற்ற இரக்கம் தயவு இருக்குமானா, நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? எங்கள் மத்தியில், எங்கள் வாழ்க்கையின் மத்தியில் இருக்கணும். எங்கள் குடும்பத்தின் மத்தியில் இருக்கணும். எங்கள் ஊழியத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கணும். நாங்கள் வேலை செய்கிற இடத்துல மத்தியில் நீங்கள் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல பாவம் உள்ள நுழையாது, சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் அதை அறிந்த மோசே சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் மத்தியில் இருங்கப்பா, நீங்கள் எங்கள் மத்தியில் இருங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழவே முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை கைவிடுகிறது இல்லை, நம்ம தான் ஆண்டவரை கைவிட்டுட்டு போயிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமது சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஆமென். நாங்கள் எப்படிப்பட்டவங்க? பாவம் செய்கிற ஜனங்க தான். ஆனாலும் எங்கள் மேல் தயவு வைத்து எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய காரியங்களை அக்செப்ட் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன ஜெபம் பண்ணுறோமோ, எங்கள் மனசில் சில ஆசைகள் தேவைகளுக்காக நாங்கள் பார்க்குறோம் உங்களை தான். அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் கிராண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறார். ஏன்னா ஒரு குவாலிஃபிகேஷனும் நமக்கு கிடையாது, ஒரு தகுதி நமக்கு கிடையாது தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆண்டவருடைய கிருபை இரக்கம்தான் நமக்கு அந்த காரியத்தை கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய சமூகம் எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? ஏற்கனவே நான் பாடியிருக்கேன், இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும்
கடந்திட வேண்டும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர். என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன், என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். அடுத்தது, மோசே தேவனுடைய சமூகத்தை விரும்பினது நிமித்தம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவன் விண்ணப்பிக்கிறான். ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்பதை எப்படி காண்பிக்கிறார் தெரியுமா? வாசிங்க 10வது வசனம். அதற்கு அவன், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் சாதாரண ஒரு மனுஷனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறார். கவர்னன்ட் அக்ரிமெண்ட் போடுறார் ஆண்டவர். நான் இந்த காரியங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன், உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தி பேசுகிறார். வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். பூமியில எந்த ஜாதிகள், எந்த தேசத்து ஜனங்கள் மத்தியிலும் நான் செய்யாத காரியங்களை, அதிசயங்களை உன் ஜனங்கள் மத்தியிலே நான் செய்வேன். அப்போ பாருங்க, ஒரு தலைவனுடைய விருப்பம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும். ஒரு கீழ்ப்படிதல் இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம். உன் ஜனங்களிடத்தில் யாருக்கிட்டையுமே செய்யாத ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியிலே செய்ய போகிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை நமக்கு செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு தேவன். அவருடைய சமூகத்திலே நம்ம நிற்கும்போது, சமூகத்தை வாஞ்சிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமோடு, மோசையோடு கூட, தாவீதோடு கூட மாத்திரம் அல்ல, நம்மோடும் கூட உடன்படிக்கை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறது மூலம் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனையே தீர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டைகளும் போராட்டங்களுமா இருக்கிறது, வீட்டுக்குள்ளே போகவே மனசு இல்லை, ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது, அவ்வளோ வேதனையில் நான் தவிக்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார். நம்மளை அப்படியே விட்டு விடுகிற ஒரு தேவன் அல்ல. நம்மை பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணிலிருந்து வெளியே வர்றதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அதற்கெல்லாம் கர்த்தர் தீர்வை கொடுப்பார், பதிலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு, உங்களுக்கு சத்துருவாக இருக்கிற கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான கிரியைகள். ஆண்டவர் அதை நிர்மூலம் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறது, நம்மோடு கூட அவர் இருக்க வேண்டும். நமக்கு தேவையான பாதுகாப்பு, பராமரிப்பு, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். பூமியில் உள்ள எல்லா மக்களை காட்டிலும் நம்மளை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணமுள்ள ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் சத்துருவோ என்ன செய்வான்னா, கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் எதுவுமே உதவியே செய்யாத மாதிரி இருக்கும், ஒரு மாற்றமே வராமல் இருக்கும்.
நம்ம கண்ணீர் வடித்து கொண்டே இருப்போம். அப்போ சொல்லுவான், பாரு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலை. இல்லவே இல்லை, ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் தவறு செய்கிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. நமக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் அந்த நேரத்தில் எடுத்து நம்முடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஒரு நாளும் சத்துருக்களுக்கு முன்பாக தலை வணங்கி நம்ம கீழே விழும்படி ஆண்டவர் செய்யவே மாட்டார். அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சீஷரிடத்தில் சொல்லும்போது, இந்த இரத்தத்தினாலே புது உடன்படிக்கை நான் உங்களுக்கு செய்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மாதமும் பந்தியில் பங்கெடுக்கும்போது அது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. நீ அவர் சொல்கிறார், இயேசு, நீ என்னுடைய அதாவது விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். பாருங்கள், சங்கீதம் 49:9 சொல்லுது, வாசிங்களே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. ஆமென். அவர்களுடைய ஆத்தும மீட்பு, நம்முடைய ஆத்துமா அவருடைய பார்வையிலே அருமையாக இருக்குதுன்னு தமிழில் எழுதியிருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷியஸ். நம்முடைய ஆத்துமா அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் 1 பேதுரு 1:19 குற்றமற்றதும் மாசற்றதுமான விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்குகள். அப்போது இந்த விலையேற பெற்ற இரத்தம் நமக்கு சிந்தப்பட வேண்டிய காரணம் என்ன? நாம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நாம் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஒருத்தரையும் ஆண்டவர் விட்டு கொடுக்கறதுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தவில்லை. நம்மை அவர் மீட்டு எடுத்தது மாத்திரம் அல்ல, நம்மை மகிமைப்படுத்த கனப்படுத்தவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அவருடைய சமூகத்தை எல்லாவற்றை காட்டிலும் அவரை நம்ம நேசிக்கும்போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க அந்த 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். வாசிங்க வாசிங்க. உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை பார்ப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பார்வோன் அறிந்து கொண்டான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை. ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறதை பெலிஸ்தர்கள் அறிந்து கொண்டார்கள். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. எப்பொழுது அறிந்து கொள்வாங்கன்னு சொன்னால், அவங்க சில விஷயங்கள் நமக்கு விரோதமாய் செய்து நம்மளை நிர்மூலம் பண்ணணும்னு சொல்லியெல்லாம் போராடி நிற்பாங்க. ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் செய்து காட்டுவார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் காணும்படி செய்வார். வாசிங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எப்படி இருக்குமா? பயங்கரமாயிருக்கும். பார்க்குற ஜனங்கள் பயந்து நடுங்கிற அளவில் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, சொன்ன ஆண்டவர் அது மோசேயுடைய வாழ்க்கையில செய்தார். அவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி நின்று, உங்களோடு கூட கர்த்தர் பேசலை, எங்கள் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்க எழும்பின போது அங்கே மோசே ஒரு வார்த்தை சொல்கிறார். கர்த்தர் அழைத்து தான் நான் இதெல்லாம் செய்தேன் என்பதை
கர்த்தர் எப்படி நிரூபிப்பார்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் எப்படி சாகுறாங்களோ, வியாதியிலையோ இல்லை வயசாகியோ அப்படி சாகிறது போல் நீங்கள் செத்துட்டா கர்த்தர் என் கூட இல்லைன்றார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த வார்த்தையை அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன உடனே யார் விரோதமாக எழும்புனாங்களோ அவங்க கூடாரத்தில் அப்படியே பூமி பிளந்து உயிரோடு கூட பாதாளத்துக்குள்ளே போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி நடத்தாட்டாலும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இல்லாதபடி கர்த்தர் அவர்களை விலக்கி போடுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பேர் எழும்பி பல காரியங்களே வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும்போது அவர்கள் நம்ம பார்வையிலே இல்லாதபடி போயிடுவாங்க. எவ்வளவோ எழும்பி நமக்கு உச்சக்கட்ட வேதனை கொடுத்தவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்வார். ஆமே. அதுதான் தேவன் நம்மோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரம், பணக்காரங்கிட்ட இல்லாத ஒரு வல்லமை, அதிகாரங்கள் தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். எவரை மேன்மைப்படுத்துவார்னா, அவர் மேலே விருப்பமாக இருந்து அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவங்க, நேரம் எடுத்து அவருக்கு காத்திருக்கிறவங்க, அவங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். எப்படிப்பட்ட பொல்லாங்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு விதைத்தாலும், என்னதான் நமக்கு படுகுழி வெட்டினாலும் ஆண்டவர் நம்மை அவை எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்போது தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானா அவரோடு கூட நம்ம தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை ஆண்டவர் ஒரு நிமிஷம் கூட கீழே விழ விட மாட்டார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, வாசிங்க 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் என்ன செய்வீர்? உயர்த்துவீர். அதுக்கு இருக்கும் ஒரே ஒரு கொம்பு தான். ஆனால் அந்த கொம்பு எவ்வளோ பலம் உள்ளது தெரியுமா? எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுமா? அப்போது அந்த கொம்பு கொத்த பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம், பலனை கொடுப்பார். ஏனென்றால் நம்ம தேவ சமூகத்துக்கு போக போக கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஜெபிக்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அந்த ஜெபம்தான், அந்த தொடர்பு தான், அந்த ஐக்கியம்தான் உங்களுக்கு மேலே இருக்கிற கொம்பு. ஆமென். சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். புது எண்ணெயானால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் தட்டி கொடுத்து தூக்குவார். சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே. உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அவரை காட்டிலும் பெரியவைகள் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சார்னா அதை எல்லாம் மாற்றி போட முடியும். யோசபாத்துக்கு விரோதமாய் 3 தேசத்து மக்கள் எழும்பி வந்தாங்க. கர்த்தர் அங்கே மத்தியிலே இறங்கி கிரியை செய்தார். யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது. ஒருத்தன் கூட இவனை வந்து தொடவே இல்லை. அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம இறங்கி யாருக்கிட்டேயும் மாம்ச பிரகாரமாக சண்டைக்கு போக வேண்டாம். என்னதான் பயமுறுத்தினாலும், எவ்வளோதான் போராட்டங்களை கொடுத்தாலும், நஷ்டத்தை கொடுத்தாலும், ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்க இந்த பாடுகளை சகிக்க. இந்த போராட்டங்கள் மத்தியிலே நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். யார் மேலே நான் கை வைக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. அந்த காரியத்தில் நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க பிசாசு ஒரு பெரிய வல்லமை படைச்சவன். ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்மை உருவாக்குனது போல் அவனையும் உருவாக்கி வச்சிருக்கிறார்.
பாருங்களேன், அவனை எவ்வளோ சாதாரணமாக ஆண்டவர் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறாரு பாருங்கள். வாசிங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 1:2 1-2 வாசிங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் கிறிஸ்துவை பற்றி சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக வெளிப்படுத்தல் 20:1 தானே, சரியா வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு, பாருங்க, ஒரு தூதனை ஆண்டவர் அழைக்கிறாரு. அவன் கையில் என்ன செய்கிறாரு? திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோலை கொடுக்கிறாரு. ஒரு சங்கிலியை கொடுக்கிறாரு. என்ன செய்யறதுக்கு பாருங்க. தன் கையில் பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் வாசிங்க. சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு தூதனை அனுப்புனார். யாரை கட்டு வைக்கிறதுக்கு? சாத்தானை கட்டு வைக்கிறதுக்கு. அவன் சாதாரண மாணவன் தான் கர்த்தருடைய பார்வையில். நம்ம தேவனோடு கூட இருப்போமானா அவன் நம்முடைய பார்வையில் சாதாரணமானவனாக இருப்பான். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நமக்குள்ளே அவனை குறித்த ஒரு பெரிய காரியம் இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்குறோம், சத்துரு நினச்சி நமக்கு விரோதமாக போராடுறான், நம்ம ஜெபத்தை தடை பண்ணுறான், நம்ம குடும்பத்தை ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறான். கொஞ்ச காலம் கொஞ்சம் வல்லமையை கொடுத்து அவனை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? அவன் மேலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு அதிகாரம். வாசிங்களே, லூக்கா 9:1 வாசிங்களே. பாருங்க, ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும். பாருங்க, 12 சீஷர்கள் நம்மையும் ஆண்டவர் அழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. ஆமே. அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? வல்லமை, அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் வல்லமை நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? ஒருத்தர் வாய் திறக்க மாட்டீங்க. கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். இருக்குதில்ல, இருக்குதில்ல. அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? சொல்லுங்க. நம்ம பயந்தாதான் அவன் நம்மளை என்ன செய்வான்? விரட்டுவான், நம்ம மேலே அதிகாரம் செலுத்துவான். உண்மையிலே சொல்கிறேன், சில விஷயங்களில் அவன் போராடுவான், போராடாமலாம் இருக்க மாட்டான். ஆனால் ஜெபிக்கும்போது தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க அவனால் அங்கே இருக்கவே முடியாது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எதுவும் நம்மளை என்ன செய்யாது? ஒன்றுமே செய்யாது. யாராவது வந்து உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஐயோயோ அப்படியா? யாராக இருக்கும்? நம்ம சொந்தக்காரர்களே நண்பர்களே யாராவது நம்ம மேலே சண்டை போடுறவங்கள நினச்சிட்டு பதறுவோம். இவங்க தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரம் என்னாகும் 23:23 வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார்? போதும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் நம்ம இன்னும் அதிக விசேஷமானவர்கள். ஏனென்றால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது அவர்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரம், மோசேக்கு பிசாசு துரத்த ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல, எலியாவுக்கு கொடுக்கல. வியாதிகளை சுகமாக்க ஆண்டவர் கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். ஆனால் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை
தேவன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சிலுவையிலே பிசாசனுடைய தலையை நசுக்கி ஜெயமெடுத்தபடினாலே அவங்கிட்ட இருந்த நம்மேல இருந்த அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் உரிந்து கொண்டு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். கொலோசியர் 2:14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த, பாருங்க, நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகளினால், பிதாவினால் நமக்கு ஆதாம் செய்த பாவத்தினாலே வந்த சாபத்தினுடைய விளைவுகளையும் ஆண்டவர் அதை எடுக்கிறார் சிலுவையில். நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ பாருங்க, அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு, பிசாசுக்கு நம்மேல இருந்த அதிகாரத்தையும் துரைத்தனத்தையும் அவர் எடுத்து கொண்டு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரமும் அந்த துரைத்தனமும் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு சிலுவையின் மேல் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி, அந்த அதிகாரம், அந்த வல்லமை நமக்குள்ளே அது கொண்டு வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே சாத்தான் இருப்பானா, இல்லை சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருப்போமா? ஒரு காலத்தில் அவனுக்கு நம்ம மேலே அதிகாரம் வல்லமை இருந்துச்சு. அவனை நம்மளை கட்டுப்படுத்தினா, இன்றைக்கி இயேசுவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் பெற்ற அந்த வெற்றி நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரம் வல்லமை என்ன ஆயிடுச்சு? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பிசாஸ்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம அவன் கண்ட்ரோலா, அவன் நம்ம கண்ட்ரோலா? அவன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. சரி, கடைசியாக ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16:20 சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம் நிறைவு வந்த உடனே அந்த கிரியைகள் உங்கள் காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை ஒரு நாள் மேற்கொள்ள விட மாட்டார். அவன் நம்மளை என்ன செய்ய விட மாட்டார்? மேற்கொள்ள விட மாட்டார். நம்ம அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது, அவருடைய சமூகம் நமக்கு வாஞ்சையாக இருக்கும்போது, நிச்சயமாய் சத்துருவை மேற்கொள்ள வைப்பார். சத்துருனுடைய கிரியைகளை கர்த்தர் அழிப்பார். நமக்கு சமாதானத்தை அங்கே உண்டு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம் பிசாசு நம்ம குடும்பங்களில், வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லாமல் சமாதான குலைச்சலை உண்டாக்குவான். ஏன்னா உங்களை அந்த இடத்துலேருந்து விரட்டி அடிக்கணும் அவனுடைய எண்ணம். ஆனால் தேவனுடைய எண்ணம் உங்களை உயர்த்தணும். அது அவனுக்கு தெரியும். ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிக்க போகிறார். அந்த குடும்பத்தை, அவங்க செய்கிற தொழில, வேலையை ஆசீர்வதிக்க போகிறார். அவனுக்கு தெரிஞ்சு தான் அவன் என்ன செய்வான்? முன்னாடியே ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து வைப்பான். பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழித்து தரமட்டமாக்குனான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னென்னா, யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் யோபுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். ஆண்டவர் சில காரியங்களை அனுமதி கொடுத்தாலும்
அதன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், பிசாசை வெட்கப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்மளை தோல்விக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. நம்மை கொண்டு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்கள் அந்த போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போன பிறகு தேவனுடைய திட்டம் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்கணும். நல்ல ஒரு கைகளை தட்டுங்க. பின்னாடியெல்லாம் வரவே மாட்டேங்க. அப்போது அந்த எதிர் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி நம்மை 2 மடங்கு ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகையினாலே இந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவ ஞானத்தோடு கூட தெய்வ பயத்தோடு கூட பல காரியங்கள் நம்மளை நெருக்கும். ஆனால் நேரம் எடுப்பதற்கு கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. அதிகாலமே எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி நீங்கள் மற்ற காரியங்களை பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரை. ஜெபம் பண்ணும்போது நல்லா பார்த்துக்குங்க. எப்படி மோசே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லலைன்னா நாங்கள் போக மாட்டோம். எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரசன்னம் வேணும், எப்பொழுதும் பிரசன்னம் வேணும். யார் பிரசன்னத்தை விரும்ப மாட்டாங்க தெரியுமா? பாவம் இச்சை இருந்தால் விரும்ப மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சபைக்குள்ளே வந்தால் அவருடைய பிரசன்னத்தை உணர்வாங்க. ஆனால் வெளியே போயிட்டாக்கா ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. அந்த இச்சைகள் என்ன செய்யும்னா, ஐயோ அவர் வேண்டாம், அவர் வேண்டாம், இந்த நேரம் அவர் வேண்டாம். செல்ஃபோனில் சில அசுத்தமான காரியங்களை பார்க்கும்போது கேட்கும்போதெல்லாம் அவர் வேண்டாம், மற்ற நேரம்லாம் அவர் வேணும். ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தார்னா, அவருக்குள்ளே சில பாவங்கள் இருந்தது. அது நிமித்தம் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடலை, மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா. அப்புறம் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அந்த இச்சையிலேருந்து வெளியே வந்த பிறகு தான் அவரால் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை சமாதானத்தோடு கூட போட முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அவ்வளவு நம்ம மேலே அன்புள்ளவர். நம்ம உணர்வு இருக்கிறத கெடுத்துடக்கூடாது. உணர்வு இல்லாமல் போச்சுன்னா நம்முடைய இருதயம் இருள் அடைஞ்சு போயிடும். பாவமே என்னன்னு தெரியாது. இன்றைக்கி ஒரு ட்ரக் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு போதை மருந்து. என்னன்னு சொன்னால் அது நம்மளுடைய பிரெயினை அட்டாக் பண்ணுமா. என்ன அட்டாக் பண்ணுன்னா, ஒரு மனுஷன் கொலை செஞ்சால் அது பாவம்னு உணர்வான்ல, அந்த உணர்வே அது எடுத்துருமா. ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தால் அது பாவன்றதை உணர்வான் இல்லையா, அந்த உணர்வையே அந்த ட்ரக் எடுத்துரும். அந்த மருந்து, போதை மருந்து எடுத்துருமா. அப்படிப்பட்ட ஒரு போதை மருந்து இன்றைக்கி சமுதாயத்தில் சீரழிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய செய்த பாவத்தை உணராதபடிக்கு பிசாசு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகக்கூடாது. உணர்வற்றவர்களாய் நம்ம இருக்கவே கூடாது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அந்த 92ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை அங்கே போட்டிருப்பார், 6வது வசனம். மிருகமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். பாருங்க, மிருகமுள்ள ஒரு மனுஷனா, மிருக குணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, சாத்தானுடைய குணம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அறிந்து கொள்ள முடியாது. நம்மளை முட்டாளாக்கி உணர முடியாதபடி செய்துருவான். இதுதான் இன்றைக்கி கடைசி காலங்களில் சத்துரு பயங்கரமான காரியங்களை செய்கிறான். மனுஷனுக்கும் மிருகத்துக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்குள்ள உணர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 6வது அறிவுன்னு சொல்கிறோம் பாருங்கள். அந்த காரியம் இருக்கிறதுனால தான் நம்ம மிருகத்திலேருந்து வேறுபட்டிருக்கிறோம். அது இல்லாமல் போச்சுன்னா நமக்கும் அதுக்கும் என்ன செய்யாது? வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஒரு மாடு ஒரு மனுஷனை முட்டிச்சுன்னா போய் சாரி கேட்குமா? முட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்குமா? ஒரு மனுஷனை போய் முட்ட போகிறோம், அவனுக்கு ரத்தம் வரும், கஷ்டம் வரும்னு யோசிக்குமா? யோசிக்காது. ஆனால் நமக்கு தெரியும், வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் மேலே இடித்தா அவனுக்கு அடிப்படும் தெரியும். அதனால தான் நம்ம ஒதுங்கி போவோம், இல்லைன்னா ஆர்ன் அடிப்போம். அப்போது நமக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அப்போது அந்த வித்தியாசத்தை அழிக்கிறதுக்கு தான் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். நம்ம தொடர்ந்து துணிந்து பாவத்தில் இருந்தோம்னா எப்படி ஒரு கார் அந்த மண் பட்டு பட்டு அதனுடைய கலரே இல்லாமல் அதனுடைய பிராண்டே தெரியாமல் போயிடுமோ, அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் போயிடும். உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த நாளில் நான் தெரியாத செய்த காரியங்கள் எனக்கு உணர்த்துங்க, நான் அதுலேருந்து வெளியே வரணும். ஜெபத்தில் தெளிவாக நம்ம ஜெபிக்கும்போது, தேவ சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையை கடத்தும் போது எல்லா சத்துனுடைய கிரியைகளையும் நம்ம காலின் கீழே ஒப்பு கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த உணர்வு மழுங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே, காணாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சாயலாய் நீர் எங்களை படைத்திருக்கிறப்பா. மோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வலது பாரசத்தில் எங்களுக்கு நித்திய பேரின்பம் இருக்குது ஆண்டவரே. அவைகளை விட்டுட்டு நாங்கள் வெளியே போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பக்கமாக இழுத்து கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்சம் தூரம் போயிருந்தாலும் கர்த்தரிடத்தில் கைகளை நீட்டுங்க. ஆண்டவரே, பக்கமாக எங்களை திருப்புங்கப்பா. உம்முடைய சமூகத்துக்கு எங்களை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறீங்கப்பா, எங்கள் மேல் எவ்வளவோ தயவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எங்களை கொண்டு ஒரு பெரிய தீர்மானம் வைத்திருக்கீங்கப்பா, எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கீங்கப்பா. இதெல்லாம் நாங்கள் மறக்கக்கூடாது ஆண்டவரே, மறக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு கூட எங்களுடைய நாட்களை செலவழிக்க கிருபை தாங்க. எங்கள் மூலமாய் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்கப்பா. 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. கேளுங்க, நல்ல வாயை தந்து கேளுங்க. இறங்குங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் கண்ணீரோடு கூட கேளுங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. தேவனே, எங்களை குறித்த இவ்வளவு பெரிய தீர்மானம் வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த தீர்மானம் நிறைவேறணும் ஆண்டவரே. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பயங்கரமான காரியங்களை எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் தேவனை அறியாமல் ஆண்டவரே என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும்படியாக கர்த்தர் எங்களுடைய கரங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பயங்கரமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிரசனம் இறங்கி வருது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பித்து நடத்துங்கப்பா. நாங்கள் எங்களுக்காக வாழாமே ஆண்டவரே, உங்களுடைய மகிமைக்கென்று வாழும்படியாய் நீர் எங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.